வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அல்லது அக்கௌண்டன்சி என்கிற சப்ஜெக்ட் பார்க்கலாம். இது எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எடுத்திருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வரவங்களுக்கு அந்த பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தெரியாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். முதல்ல என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங்னா என்ன அந்த சாப்டர் பார்க்குறோம். அதில் கண்டென்ட்ஸ், இதில் இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங், எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங், அக்கௌண்டிங் சைக்கிள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங், யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், ரோல் ஆஃப் an accountant. இந்த 12 பகுதிகளாக பிரித்து இதை பார்க்க போகிறோம். முதல் பகுதி இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். நான் இதில் சில டெக்ஸ்ட் அப்படியே அதில் இருக்க அதை நான் படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில இது அதை படிக்காமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மாணவர்கள் அதை படிச்சுக்கலாம். இப்போ இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங்னா என்ன, எதுக்கு அது தேவைப்படுது? இப்போ சாதாரணமாக பார்த்தோம்னா business entities and other organization carry on activities which involve exchange of money or money's worth or economic resources. வணிக நிறுவனங்கள் எல்லாருமே சாதாரணமாக சின்ன கடையிலிருந்து பெரிய கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் எல்லாருமே they carry on the activities which involve exchange of money or money's worth. ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அது பர்ச்சேஸாக இருக்கலாம், சேலாக இருக்கலாம், இல்லைனா எம்ப்ளாயி கொடுக்குற சேலரி காஸ்ட்டாக இருக்கலாம், ரெண்டல் காஸ்ட் கொடுக்கறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் இருக்கும். இப்போ அந்த பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் அதிக லெவலில் போகிறது. இப்போ நம்ம 2 டிரான்சாக்ஷன் 3 டிரான்சாக்ஷன் சாதாரணமாக வீட்டில் 2-3 பர்ச்சேஸ் ஏதோ பண்ணுறோம்னா 1000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன்னு சொல்கிறோம். ஆனால் பிஸ்னஸில் பார்த்தோம்னா the number of transactions volume will be very high. ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் வரும். இப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸில் நான் பிஸ்னஸை ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கணக்கு, ஸோ அந்த என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் நான் ப்ராஃபிட்டில் ரன் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியாது. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக மெயினாக எல்லா பிஸ்னஸும் அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது இன் எக்கனாமிக் ரிசோர்சஸ் மணி வேல்யூவில் அதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, raising and utilizing of finance for various purposes must be recorded systematically, scientifically and uniformly. It is very important because finance is the most important resource next to the human element for any economic activity. எந்த பொருளாதார ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதற்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் பணம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம எங்கேருந்து பணம் வந்திருக்கோம், ரைசிங் அண்ட் யூட்டிலைசிங் ஆஃப் ஃபைனான்ஸ், நான் எங்கேருந்து எந்தெந்த சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், ரைசிங் த ஃபைனான்ஸ்னால் கடனாக வாங்கியிருக்கலாம், இல்லைனா ஓனர் தன்னோட மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் யூட்டிலைசிங், நான் அந்த ரைஸ் பண்ண பணத்தை எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அதை சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணணும்னா scientifically and uniformly must be recorded systematically, scientifically and uniformly. அதாவது அந்த பணத்தை எப்படி சயின்டிஃபிக் ரெக்கார்டிங் சொல்லும்போது ஒரு சில ரூல்ஸ், இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ரூல்ஸ் அந்த அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் அதை பேஸ் பண்ணி தான் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எந்த விதத்தில் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு there is a need for principles, methods and procedures to be followed to record all this information. இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் விதவிதமான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு கம்பெனியில். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன வழிமுறைகள், ப்ரொசீஜர்ஸ் எப்படி எந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், இது எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும். நான் நினச்ச மாதிரி நான் பண்ணிக்க முடியாது. ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் தனித்தனியாக எல்லா ஆர்கனைசேஷனும் ஒரு யூனிஃபார்ம் மெத்தடில் பண்ணாதான் கம்பேரிசன் பாசிபிள். எந்த ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கு, வித்தின் த ஆர்கனைசேஷனும் நான் இயர் டு இயர் சேம் தான் ஃபாலோ பண்ணணும். அந்த என்னென்ன மெத்தட்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்னு
கிளீனா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த அக்கௌண்டிங் சப்ஜெக்ட். ரெண்டாவது, அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு ஏதோ ஒன்று நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், ஒருத்தருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா we use a language for that. That could be sign language, இல்லைன்னா வந்து oral language யூஸ் பண்ணலாம். ஸோ அக்கௌண்டிங் இஸ் ஆல்சோ லாங்குவேஜ் அப்படின்றாங்க. அக்கௌண்டிங் இஸ் a language ஏன்னா பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன் we communicate through accounting. இந்த அக்கௌண்டிங்கை வச்சு தான் நம்ம பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷனை we communicate to யூசர்ஸ். யூசர்ஸ் வந்து நிறைய விதத்தில் இருக்காங்க, இன்டர்னல் யூசர்ஸ், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ், அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், அதனால ஒரு லாங்குவேஜ் சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்னொரு ரீசன் என்னன்னா, இந்த அக்கௌண்டிங் தெரிஞ்சவங்களால தான் அந்த என்ன இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்க முடியும். இந்த அக்கௌண்ட்ஸை கொண்டு போய் ஆர்டினரி பீப்புள், தோஸ் ஹூ டஸ் நாட் நோ த அக்கௌண்டிங் இல்லை ஃபினான்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எது கொடுத்தாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட இங்கிலீஷில் பேசினா தான் அது புரியும். அந்த மாதிரி அக்கௌண்டிங் தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது தான் அந்த அக்கௌண்டிங் நாலேஜ் அவங்களுக்கு புரியும். எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங். எவல்யூஷனுங்கிறது அந்த அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்ட் துறை எப்படி முன்னேறியது ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து பரிமாற்றம் அடைஞ்சதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஏர்லியர் டேஸ் ஆஃப் சிவிலைசேஷன் முதல் வந்து ஒரு 12th செஞ்சுரியிலேயே இதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அக்கௌண்டிங் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆர் அக்கௌண்டிங் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 23 செஞ்சுரிகள் முன்னாடி சந்திரகுப்த மௌரியா பீரியட்ல கௌட்டில்யாவின் அர்த்த சாஸ்திரான்ற புக், அந்த அர்த்த சாஸ்திரா புக்ல வந்து அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றதை பத்தியான தகவல்கள் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ மாடர்ன் அக்கௌண்டிங் ஆர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இப்போ சொல்றோம், இப்போ நம்ம யூஸ் பண்றது அது 1494ல லூகா பாசியோலிங்கிற இட்டாலியன் அவர் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் 18th 19th செஞ்சுரியில அது லார்ஜ் ஸ்கேல்ல வந்து டெவலப் ஆகி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் அதெல்லாம் எவால்வ் ஆன அப்புறம் அது பல விதங்கள் ரொம்ப முன்னேறி இருக்கு. முன்னாடி இருந்த அக்கௌண்டிங் சிஸ்டம்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். இப்போ கம்ப்யூட்டர் பார்க்குறோம்ல, பேசிக் ஸ்டார்டிங்கில் கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிச்சது, இன்னைக்கு எப்படி ஒவ்வொருத்தர் கையில் லேப்டாப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அவ்வளோ மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இது நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் இதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ முக்கியமானது மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். கண்டிப்பாக கொஸ்டின் வந்து டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் நிச்சயமாக எந்த சப்ஜெக்ட் எந்த நீங்கள் கோர்ஸ் படித்தாலும் வரும். +1 +2 இருந்தாலும் சரி, பிகாமாக இருந்தாலும் சரி, டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ மீனிங் பார்க்கும்போது அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தாலே புரியுது, அக்கௌண்டிங் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் அ சிங்கிள் அக்கௌண்டிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனோ அது ஒரு தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. அதில் பல ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ங்களை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைனா நம்ம அந்த டிரான்சாக்ஷன் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். மெஷரிங், அது வந்து மெஷர்மெண்ட் ஆல்வேஸ் இன் மணி டர்ம்ஸ். நம்ம அக்கௌண்ட் மணியில் இந்த வேல்யூ இது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுறோம். ரெக்கார்டிங், அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் கிளாசிஃபையிங், அது எந்த ரீதியாக கிளாஸிஃபை பண்ணணும்னு அப்புறம் பார்க்கலாம். சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங், கம்யூனிகேட்டிங். சம்மரைசிங்னா அதை வந்து நம்ம ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸை சம்மரைஸ் பண்ணி இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்னு கொண்டு வரது தான் சம்மரைசிங். இன்டர்பிரட்டிங், அது நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருக்கா இல்லையா அது இன்டர்பிரட் பண்ணுறது. கம்யூனிகேட்டிங் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஓனர்ஸ்க்கும் இருக்கலாம், பப்ளிக்கும் இருக்கலாம், கவர்மெண்ட்டுக்கும் இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கிறோம். ஸோ அக்கௌண்டிங் கிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் resources available, how the available resources has been employed and results achieved by their use. என்னென்ன ரிசோர்சஸ் ஆதாரங்கள் ஆர் பொருளாதாரம் இருக்கு, அந்த பொருளாதாரத்தை வச்சு ஆதாரத்தை வைத்து நம்ம அதை எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ரிசல்ட் அந்த யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன நெட் ரிசல்ட், என்ன எல்லா பிஸ்னஸ்க்கும் ப்ராஃபிட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ். ப்ராஃபிட்டா லாஸா, the profit earned or loss incurred during the accounting period, value and nature of assets, liabilities and capital can be ascertained from the information recorded in accounts. Profit or loss in the accounting period, நம்ம நார்மலாக அக்கௌண்டிங் பீரியட்னு சொல்றது
ஒரு வருஷம் எடுத்துப்போம் சாதாரணமாக. இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021 டு 31st March 2022 ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு அக்கௌண்டிங் பீரியட். சில இடத்துல கேலண்டர் பீரியட் ஃபர்ஸ்ட் ஜான்லேருந்து 31st December வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, accounting is the art of recording, classifying and summarizing in a significant manner and in terms of money, transactions and events which are in part at least of a financial character and interpreting the results thereof. அதாவது accounting is the art of recording. ஆர்ட் ஆர் சயின்ஸ்னு ஒரு இது வரலாம் கிளாசிஃபிகேஷன். ஸோ அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் says it is an art of recording, classifying and summarizing in a significant manner. significant manner அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பண்ணுறது. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, ஸோ மணி டேர்ம்ஸில் தான் இது accounting will always be done. Transactions and events which are in part at least of a financial character. ஸோ அட்லீஸ்ட் ஃபினான்ஷியல் கேரக்டர் இன்வால்வ் ஆகிற டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் செஞ்சு கிளாஸிஃபை பண்ணி சமரைஸ் பண்ண முடியும். அண்ட் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட் thereof, இது செஞ்ச அப்புறம் அதில் வர என்ன ரிசல்ட் அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஆஸ் பர் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ். ரெண்டாவது டெஃபினேஷன் அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் has defined accounting as the process of identifying, measuring and communicating economic information to permit informed judgments and decisions by users of the information. So ரெண்டுத்துலையுமே வந்து accept that it is a process of identifying. இவங்க சொல்றது AAA அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் சொல்றது accounting is a process of identifying. So we identify the transaction, measuring அதோட என்ன வேல்யூ மெஷர் பண்றோம், and communicating the economic information to permit informed judgments. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கம்யூனிகேட் பண்றோம். எதுக்கு? அந்த கம்யூனிகேட் பண்ற இன்ஃபர்மேஷனை வச்சு the owners of the business will make the judgments and decision. Not only owners, users of the information. Users could be either owners of the business or shareholder, public or government, யார் வேணாலும் இருக்கலாம்.